நீங்கள் ஆன்லைனில் மாதம் மினிமம் ஒரு 50,000 சம்பாதிக்க முடியும். எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள். மேபி இந்த வீடியோ வந்து உங்கள் லைஃப்பை கூட சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் இல்லாட்டி ஆஃப்லைனில் வந்து நிறைய பொருள் வாங்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குவீங்க, இல்லாட்டி ஷூ, மொபைல், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், வாட்சஸ், பேக்ஸ், டிவிஸ், கிச்சன் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி கிட்ஸ்க்கான ஐட்டம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அடிக்கடி வாங்கிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி கடைக்கு போய் வாங்குவீங்க. ஆனால் அது மூலமாக நீங்கள் ஏதாவது சம்பாதிக்கிறீங்களா? அது மூலமாக உங்களுக்கு ஏதாவது இன்கம் வருதா? ஆனால் இதே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஷாப் அப்படிங்கிற நம்ம சைட்டில் வந்து நீங்கள் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மாதம் வந்து ஒரு 50,000 இது மூலமாக சம்பாதிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க அந்த வீடியோவை பாருங்கள். இதில் வந்து கண்டிப்பாக நான் தான் சேல்ஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எந்த விதமான சேல்ஸும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. அதே போல் கேஷ் ஷாப் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு எந்த ஒரு பர்ச்சேஸும் பண்ண வேண்டியதில்லை. கண்டிப்பாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா தான் சம்பாதிக்க முடியும், இதை வந்து சேல்ஸ் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரி எந்த ரூல்ஸும் இந்த கேஷ் ஷாப்பில் இல்லை. இப்போ இந்த வருமான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறது யார் அப்படின்னா www.cashshop.in அப்படிங்கிற நம்ம சைட். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஒரு தயாரிக்கிற இடத்துலேருந்து நம்ம கைக்கு வருதுன்னு பாருங்கள். ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர் தயாரிப்பார், அவர்கிட்ட வந்து நேஷனல் ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு வரும், அங்கேருந்து ஸ்டேட் ஸ்டாக்கிஸ்ட், அப்புறம் வந்து ரீஜனல், டிஸ்ட்ரிக்ட், லோக்கல் ஹோல்சேலர், ரீட்டைலர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் தாண்டி வருது. அப்போ ப்ராடக்ட் தயாரிக்கிறது 400 அப்படின்னா நேஷனல் ஸ்டாக்கிஸ்ட் வரும்போது அதோட ப்ரைஸ் 450. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் தாண்டி வரும்போதும் அந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வரும். 500, 550, 600, 650, 800 இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் நம்ம கைக்கு கொண்டு வருவாங்க. அப்போது 400 ரூபாய்க்கு தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து உங்கள் கைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 800 ஆயிரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போது கேஷ் ஷாப் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இடையில இருக்கிற அந்த மிடில் மேனை வந்து தவிர்க்கிறாங்க. இப்போ ரீஜனல் ஸ்டாக்கிஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாக்கிஸ்ட், லோக்கல் ஹோல்சேலர் இவங்களாம் தாண்டி போயிட்டு வாங்கினோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து 500 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இப்போ வந்து 800 ரூபா எம்ஆர்பி இருக்கிற ப்ராடக்ட் நம்ம 500 ரூபாய்க்கு வாங்கும்போது நமக்கு 300 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே போல் இவரையும் தாண்டி போயிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்க்கு வந்து மொத்தம் 350 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா ஸ்டேட் ஸ்டாக்கிஸ்ட்க்கு வர வேண்டிய 50 ரூபாவும் நமக்கே கிடைச்சிருது. ஸோ 350 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். டேரெக்டாக மேனுஃபேக்சர் வாங்கும்போது நம்ம 400 ரூபாய்க்கு வாங்க முடியும். 800 ரூபா எம்ஆர்பி இருக்கிற ப்ராடக்ட்டை நம்ம 400 ரூபாய்க்கு வாங்க முடியும். ஸோ இங்கே 400 ரூபா ப்ராஃபிட் வருது. ஸோ கேஷ் ஷாப் என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு இந்த இடையில இருக்கிற மிடில் மேனை தாண்டி போய் மேக்ஸிமம் டேரெக்டாக ஒரு ஹோல்சேலர்கிட்ட இல்லாட்டி வந்து நேஷனல் ஸ்டாக்கிஸ்ட்டை இல்லாட்டி வந்து மேனுஃபேக்சர்ஸ்டே டேரெக்டாக வாங்குறதுனால நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. அந்த ப்ராஃபிட்டை நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஷாப்பில் சம்பாதிக்கிறதுக்கு 3 வழி இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக கேஷ் ஷாப்பில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஷாப்பில் இந்த நெக்லஸ் செட் இருக்குது. இதே வந்து இந்த நெக்லஸ் செட் வந்து saryo.com அப்படிங்கிற சைட்டில் இருக்குது. இப்போ கேஷ் ஷாப்பில் இந்த நெக்லஸ் செட்டோட ப்ரைஸ் வந்து வெறும் 249 தான். ஆனால் saryo.com ப்ரைஸ் வந்து 999, கிட்டத்தட்ட நம்மளோட 750 ரூபா அதிகம். இப்போ ஒரு ஷூ கேஷ் ஷாப்பில் ஒரு ஷூ இருக்குது, அது ப்ரைஸ் வந்து 349. அதே வந்து ஃப்ளிப்கார்ட் அதே ஷூ இருக்குது, அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 399. ஸோ மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட கூட கம்மியாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் ப்ராஃபிட் உங்கள் கூட ஷேர் பண்ணி தரணும்? வர ப்ராஃபிட்டை நாங்களே வச்சுக்காமல் உங்களுக்கு ஏன் ஷேர் பண்ணி தரோம், உங்களுக்கு ஏன் நாங்கள் இன்கம் தரோம் அப்படின்னா அதுக்கான காரணம் இப்போ மற்ற சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எப்படி ரீச் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஆட்ஸ், டிவி ஆட்ஸ், ஆன்லைன் ஆட்ஸ் மூலமாக வந்து மக்களை கொண்டு போய் ரீச் பண்ணுறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுற பேப்பர்காரங்களுக்கு, டிவிக்காரங்களுக்கு, ஆன்லைன் வெப்சைட்ஸ்க்கு வந்து அவங்க பே பண்ணுறாங்க. ஆனால் கேஷ் ஷாப் என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மக்கள் மூலமாக தான் ரீச் பண்ணுறோம். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எங்களுக்கு வர ப்ராஃபிட்டில் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து மக்களுக்கே நாங்கள் கொடுக்குறோம். இப்போ கேஷ் ஷாப் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கணும்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கேஷ் ஷாப்பில் விஐபி மெம்பர்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். கேஷ் ஷாப்பில் நீங்கள் எப்படி ஒரு விஐபி மெம்பராக ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். கேஷ் ஷாப்பில் டீம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கேஷ் ஷாப்பில் உங்களுக்குன்னு ஒரு டீமை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் டீமை உருவாக்கின பின்னாடி டீம் மூலமாக எப்படி 3 வழிகளை சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் கேஷ் ஷாப்பில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேஷ் ஷாப்பில் விஐபி மெம்பர்ஷிப்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஷாப்பில் நார்மல் மெம்பருக்கு வந்து எந்த டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்காது. கேஷ் ஷாப்பில் நீங்கள் விஐபி மெம்பராக ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும், பணமும் சம்பாதிக்க முடியும், நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கேஷ் ஷாப்பில் நீங்கள் விஐபி மெம்பராக ஜாயின் பண்ணும்போது இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேஷ் ஷாப்பில் நீங்கள் எப்படி ஒரு விஐபி மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஷாப் பற்றி உங்களுக்கு ஒருத்தர் சொல்லியிருப்பார் இல்லையா? இந்த வீடியோ ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சிருப்பாரு, கேஷ் ஷாப் பற்றி டேரெக்டாக சொல்லியிருப்பார், இல்லை ஃபோனில் சொல்லியிருப்பார். அவர் வந்து கேஷ் ஷாப்பில் உங்களை வந்து விஐபி மெம்பரை ஜாயின் பண்ண வைப்பார். கேஷ் ஷாப்பில் விஐபி மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கு 50 ரூபா வந்து சார்ஜ் ஆகும். அந்த 50 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. உங்களுக்கு யார் இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டாங்களோ இல்லை கேஷ் ஷாப் பற்றி உங்களுக்கு யார் சொன்னாங்களோ
அவங்க உங்களுக்காக பே பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு இங்கே ஒரு கேள்வி வரலாம், ஏன் அவங்க எனக்காக பே பண்ணணும், அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆப்பில் ஒரு 50 ரூபா கொடுத்து உங்களை விஐபி மெம்பராக அவர் கொண்டு வரது மூலமாக அவர் தன்னுடைய டீமில் உங்களை இணைச்சிக்கிட்டார். ஏன் அவர் வந்து உங்களோட தன்னுடைய டீமில் உங்களை இணைச்சிட்டார்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கேஷ் ஆப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருமே பணம் சம்பாதிக்க முடியும், நீங்களும் சம்பாதிக்க தான் போகிறீங்க. அப்படி நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் ஒரு சின்ன பர்சன்டேஜ் லைஃப் லாங் அவருக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவர் வந்து கேஷ் ஆப்பில் உங்களை ஒரு விஐபி மெம்பராக அவர் கொண்டு வந்திருக்கார். இப்போ கேஷ் ஆப்பில் டீம்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கொண்டு வரீங்க, உங்கள் கேஷ் ஆப்பில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து விஐபி மெம்பராக கொண்டு வரீங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வராங்க. இது எல்லாமே உங்கள் டீம் தான். ஸோ கேஷ் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டீம். நீங்கள் கொண்டு வரவங்க, அவங்க கொண்டு வரவங்க, அவங்க கொண்டு வரவங்க, அவங்க கொண்டு வரவங்க எல்லாமே உங்கள் டீமில் தான் வருவாங்க. இப்போ ஆக்சுவலாக கேஷ் ஆப் டீம் உருவாக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். கேஷ் ஆப்பில் டீமை உருவாக்குறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். இப்போ எப்படி வந்து கேஷ் ஆப்பில் ஒரு டீமை உருவாக்குறது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மற்றவங்க ஹெல்ப் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலாக நார்மலாக எல்லாருமே அதிக ப்ரைஸ் கொடுத்து ப்ராடக்ட் வாங்கிட்டு இருக்காங்க, அதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் கேஷ் ஆப்பில் வந்து ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த ஷூ ப்ரைஸ் ப்ளஸ் வந்து நெக்லஸ் செட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா, கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்காரும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ப்ராடக்ட் கம்மி வாங்கணும், கம்மி ப்ரைஸில் வாங்கி பெனிஃபிட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, ப்ளஸ் வந்து யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆப் பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி கேஷ் ஆப்னு ஒரு சைட் இருக்குது, இது நார்மலான சைட் தான். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து மற்ற சைட்ஸ் விட கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணமும் சம்பாதிக்க முடியும். இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. நீங்கள் விஐபி மெம்பராக ஜாயின் பண்ணால் போதும். அது கூட நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்காக பே பண்ணி உங்களை விஐபி மெம்பராக என்னோட டீமில் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நீங்கள் கேஷ் ஆப்பில் உங்கள் டீமில் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இதையே அவரும் பண்ணும்போது உங்கள் டீம் பெருசாக க்ரோ ஆகும். சரிங்களா? கேஷ் ஆப்பில் யாரும் யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது. சரிங்களா? இது வந்து ஆள் பிடிக்கிற வேலை கிடையாது. நீங்கள் யார் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் கையிலேருந்து 50 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே இதே தான். சரிங்களா? சரி, ஒரு ஒன்ஸ் டீமிங் உருவாக்கிட்டீங்க, உருவாக்கின டீம் மூலமாக எப்படி வந்து நீங்கள் சம்பாதிக்கிறது? ஒன்ஸ் உங்கள்கிட்ட கேஷ் ஆப்பில் ஒரு டீம் இருக்குது அப்படின்னா அது மூலமாக நீங்கள் 3 வழிகளை சம்பாதிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வழி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் யார் ஒரு புது மெம்பர் விஐபி மெம்பரை ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் லெவல் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக பணம் கிடைக்கும். மெம்பர்ஷிப் லெவல் அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆப்பில் ஒரு 50 ருபீஸ் கொடுத்து ஒருத்தர் விஐபி மெம்பராக ஜாயின் பண்ணால் கூட கேஷ் ஆப்பில் அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்குது. எப்படி கேண்டி கிரஷ் ஆகா, ஆங்கிரி பேர்ட்ஸ் இந்த மாதிரி கேம்லலாம் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் இருக்கோ, அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குமோ, அதேமாதிரி கேஷ் ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் லெவல் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கணும். அப்புறம் வந்து லெவல் 1 இது வந்து 200 ரூபா, இது 200 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கணும். லெவல் 2 இது வந்து 400 ரூபா கொடுத்து வாங்கணும். லெவல் 3 800 ரூபா கொடுத்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் உங்களுக்கு அதிக ப்ரைஸ் வந்து டபுள் ஆகிட்டே போகும். இப்போ இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. ஒன்ஸ் உங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்கம் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு வர இன்கமில் தான் நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வந்து வாங்க போகிறீங்க. இப்படி டபுள் ஆகிட்டே போகும்போது வந்து பாருங்கள், 12,000 25,000 51,000 1 lakh 2 lakh 4 lakh 8 lakh 16 lakh 32 lakhs வரைக்கும் நீங்கள் மெம்பர்ஷிப் லெவல் அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அப்போ இது நான் ஏன் வந்து மெம்பர்ஷிப் லெவல் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக கேஷ் ஆப்பில் உங்களுக்கு கீழே மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்கள் டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் இவங்க வந்து பாருங்கள் 12,800 அப்படிங்கிற லெவல் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து 51,200 அப்படிங்கிற லெவல் வாங்கியிருக்காரு. இவங்க வந்து 2,04,800 அப்படி லெவல் வாங்கியிருக்காங்க. இவங்க 32 lakhs அப்படிங்கிற லெவல் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து இவர் 51,000 அப்படிங்கிற லெவல் வாங்கியிருக்காரு அப்படின்னா, இவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 51,000 லெவல் வாங்கியிருக்க முடியாது. 100 ருபீஸ் லெவல் வாங்கியிருக்கணும், 200 ருபீஸ் 400 ருபீஸ் 800 1,600 3,200 6,400 12,800 25,000 51,000. ஸோ இவர் வந்து 51,000 அப்படிங்கிற லெவல் வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அத்தனை லெவல்லையும் வாங்கியிருப்பார். ஸோ உங்கள் டீமில் இருக்கிற ஒருத்தர் எந்த லெவல் வாங்கினாலும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு லெவல் வாங்கும்போது உங்களுக்கு இன்கம் கிடைச்சிட்ருக்கும். ஸோ அப்போ இவர் மூலமாக மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ இன்கம் கிடைச்சிருக்கும். அப்படிங்கும்போது இது உங்கள் டீமில் இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு லெவல் வாங்கும்போதும் எவ்வளோ இன்கம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். அப்போது உங்கள் டீமில் இருக்கிற எல்லாருமே ஒரு மெம்பர்ஷிப் லெவல் அப்கிரேட் பண்ணும்போது வாங்கும்போது உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர்ஷிப் லெவல் அப்கிரேட் பண்ணிட்டே போகணும். நீங்கள் மெம்பர்ஷிப் லெவலில் புதுசாக வாங்கியிருக்கணும். அப்போ தான் உங்கள் டீம் மூலமாக உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ கேஷ் ஆப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் டீம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஆக்சுவலாக வந்து அப்கிரேட் பண்ணணும், அடுத்தடுத்த லெவல் வாங்கணும். வாங்கும்போது உங்களுக்கும் இன்கம் அதிகமாக வரும், உங்கள் டீமுக்கும் அதிகமாக இன்கம் வரும். இந்த மெம்பர்ஷிப் லெவல் இன்கம் ஏன் வச்சுருக்கோம்? இது ஷாப்பிங் கார்டு தானே. இந்த மெம்பர்ஷிப் லெவல் இன்கம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான ரீசன் இப்போது கேஷ் ஆப் இருக்குது. கேஷ் ஆப் பற்றி நீங்கள் போய் மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள்,
கேஷ் ஷாப்னு சைட் இருக்குது, அதில் வந்து லோ ப்ரைஸ் நாங்கள் கொடுக்குறோம். மற்றவங்க சொல்லுங்கன்னா எத்தனை பேர் வந்து இதே வந்து ஒரு ஃபுல் டைம் வேலையை வச்சு போய் சொல்லுவீங்க? சொல்ல மாட்டோம் இல்லையா? யாருமே அப்படி சொல்ல மாட்டோம். இப்போ கேஷ் ஷாப் வந்து கேஷ் ஷாப் பற்றி நீங்கள் மற்றவங்க சொல்கிறதுக்காக ஒரு இன்கம் தரணும். அதுதான் அந்த மெம்பர்ஷிப் லெவல் இன்கம். அப்போ எனக்கு ஒரு இன்கம் வரும்போது கேஷ் ஷாப் பற்றி நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். கேஷ் ஷாப் அப்படிங்கிற சைட் வந்து சீக்கிரமே மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அதுக்காக தான் இந்த இன்கம் தரும். தேர்ட் இன்கம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் டீம் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கிற யார் வேணால் எப்போ வேணால் என்ன ப்ராடக்ட் வேணால் வாங்கலாம். அவங்களுக்கு தேவைப்படுற ப்ராடக்ட் அவங்க வாங்கிக்குவாங்க. இவங்க சாரீ வாங்கலாம், இவங்க டிஷர்ட் வாங்கலாம், இவங்க மொபைல் வாங்கலாம், இவங்களே திரும்ப திரும்ப வேறு ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ட்ரிம்மர், பேக், வாட்ச், டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க. வாங்கும்போது உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் டீம் மூலமாக ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் கேஷ் ஷாப். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்னா யார் இந்த வீடியோ அனுப்பிச்சாங்களோ அவங்ககிட்ட பேசுங்க. அவங்க வந்து கேஷ் ஷாப்பில் அவங்க விஐபி மெம்பராக கொண்டு வருவாங்க. கேஷ் ஷாப் பற்றி வேறு என்ன டவுட் இருந்தாலும் அவங்க கிளியர் பண்ணி தருவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.